ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு நாட்களை எண்ணும் அறிவு. என்றால் சமீபத்தில் இந்த அகமதாபாத் ஒரு விமான விபத்தை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது மனிதனின் உயிர் எவ்வளவு சீக்கிரத்தில் அவனை விட்டு கடந்து போகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நாம் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். எத்தனையோ கனவுகளோடு, எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு, எத்தனையோ ஒரு நிறைவான உறவுகளோடு நாம் சந்திக்கப் போகிறோம் என்ற எண்ணங்களோடு அவர்கள் அந்த விமான பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் அது சென்ற சில நிமிஷங்கள் கூட இல்லை, செகண்ட்ஸில் அவர்கள் முற்றிலும் அழிந்து போய்விட்டார்கள். ஐயால் அதை காணும் பொழுது மிகவும் வருத்தமாக சங்கடமாக இருக்கிறது. அனைவருமே அந்த விமான விபத்து உலக மக்கள் அனைவரையுமே ஒழுக்கிவிட்டது. இந்த விமானத்து குறித்து வேதாந்தத்தில் ஒரு வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அந்த நாட்கள் ஒரு புகையை போல் இருக்கிறது. சங்கீதம் 102:3, என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரியுள்ளது. பிரியமானவர்களே, அவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 742 பேரும் கீழே விழுந்த பொழுது அங்கே ஹாஸ்டலில் இருந்த மருத்துவ மாணவர்களும் மேலும் வெளியில் உள்ளவர்களும் அவர்கள் எலும்புகளெல்லாம் கொல்லியை போல் எரிந்தது. காப்பாற்ற யாருமே முடியவில்லை. ஒரு கரும்புகை, என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது. கரும்புகை சொன்னதுனால் யாருமே அங்கு செல்ல முடியாது. அவர்கள் எலும்புகள் எல்லாம் ஒரு கொல்லியை போல் எரியுண்டு போனது. அவர்களை பார்த்திலும் நாம் நல்லவர்கள் அல்ல. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் இப்படி ஒரு காரியம் நிகழ்ந்துவிட்டது. இது எதற்காக என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது என்பதை உணரத்தக்கதாக ஒவ்வொரு சம்பவங்களையும் தேவன் அறிவுறுத்தி கொண்டே வருகிறார். நாம் வேதாந்தத்தை கருத்தாய் கண்ணும் பொழுது மனுஷனுடைய நாட்கள் எவ்வளவு குறுகினது, அதற்குள்ளாக எவ்வளவு கோபங்கள், பொறாமைகள், சண்டை தாபரங்கள், நான் பெரியவன் நீ பெரியவன் என்று மற்றவர்களை அமிழ்த்துகிற சக்தி, இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இதற்காகவா நாம் இந்த உலகத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று ஒரு சங்கடமாக இருக்கிறது. ஐயால் நம் வேதாந்தத்திலிருந்து நம் நாட்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் தேவன் நமக்கு அனுமதித்த காரியங்களை தவிர வேறு எதிலும் நாம் நாட்டம் கொள்ளாமல் அவரையே நோக்கி ஓடத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு அள்ளி செய்வார். இரண்டாவது, நம் நாட்கள் ஒரு கதையை போல் இருக்கிறது. மோசே தேவனுடைய தாசன் 120 வருடம் வாழ்ந்தார். ஆனால் மோசேயின் சங்கீதமாக 90:9 இவ்வாறு கூறுகிறது: எங்கள் நாட்கள் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். கதை என்றால் ஒரு சில காரியங்களில் விறுவிறுப்பாக இருக்கும், ஒரு சில காரியங்கள் மந்தமாக இருக்கும், பின்னாடி அதை ஒரு நினைவு கூறத்தக்கதாக எந்த ஒரு காரியமும் இல்லாமல் போய்விடும். மோசே வாழ்ந்த காலம் 120 ஆண்டுகள். ஆனால் அவரே கூறுகிறார், உங்கள் கோபத்தால் கதையை போல் நாம் எங்கள் வாழ்க்கையை கழித்து போட்டோம். ஏனென்றால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் தேவனுடைய கோபாக்கினை எவ்வளவு தரம் வந்தது, எப்படி தடுத்து நிறுத்தின என்பதெல்லாம் அறிந்தவர். அப்படி இருந்தும் அவர் சொல்கிறார், கதையை போல் என் வருஷங்கள் எல்லாம் கழிந்து போய்விட்டது. அதை நினைத்து பார்க்கும் பொழுது எதையுமே நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, குறித்து வைக்க முடியாத அளவு போய்விட்டது என்பது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஒரு கதை ஒரு வாரம் விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கதையை, தொடர்கதையை தொடர்ந்து படித்து வந்தால் ஒரு வாரம் விறுவிறுப்பாக இருக்கும், மற்ற வாரம் மந்தமாக போய்விடும். இல்லை, ஏதாவது ஒரு சினிமா தொடரை பார்க்கிறவர்களாக இருந்தாலும் கூட சில நேரம் நன்றாக இருக்கும், சில நேரம் வெட்டி கொத்து என்று மிகவும் கேவலமாக முடிந்துவிடும். ஆகையால் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது தேவ கோபாக்கினால் நம்முடைய நாட்கள் குறைத்து போக விடாதபடி தேவன் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுவோம். அடுத்ததாக, நம்முடைய நாட்கள் தேவன் அறுத்து போடுகிறார். நாம் நினைத்து கொண்டிருப்போம், நாம் நன்றாக இருக்கும் பொழுது இன்னும் அதிக நாளும் வாழ்வேன், செல்வ செழிப்பாக வாழ்வேன், எனக்கு ஒன்றும் நடக்காது என்று. ஏனென்றால் ஒரு ஐஸ்வர்வான் அவ்வாறு தான் நினைத்தார். எனக்கு அவர்களுடைய நிலம் நன்றாக விளைந்தது, ஐயோ என்ன செய்வேன், இவ்வளவு விளைச்சலை வந்து விட்டதே, ஏராளமான தானியங்கள் வந்து விட்டதே, இதையெல்லாம் செய்வதற்கு நான் அதிகமான கிடங்குகளை ஏற்படுத்தி அதையெல்லாம் சேர்த்து வைப்பேன். பின்பாடு நான் சொல்லுவேன், ஆத்துமாவே நீ மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு கொடு, நீ நெடுநாளாக நீ கவலைப்படாமல் இரு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, இன்று இரவில் உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ என்ன செய்வாய் என்பது.
அதுதான் தேவன் அறுத்து போடுகிற வாழ்வு. ஏசாயா 38:12, என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல் என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுது. பிரியமானவர்களே, நீங்கள் நெய்கிறன் எரிகிற பாவை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அவர்கள் மெதுவாக தான் அதை ஓட்டிக்கொண்டே போவார்கள். ஆனால் அந்த ஒரு சேலையோ ஒரு வேஷ்டியோ நெய்யும் வரைக்கும் அவர்கள் அதை ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஏதாவது எதிர்பாராத விதங்களில் சில நின்று அதை அறுத்து போடும் பொழுது அந்த பாவை அந்த நெய்தலை கண்டினியூ பண்ண முடியாது. அவ்வாறுதான் வாழ்க்கை. ஏனென்றால் நாம் நினைத்து கொண்டிருப்போம், அந்த நெய்கிறவன் நினைத்து கொண்டிருப்பார், இந்த காரியம் நெய்து முடியும் வரைக்கும் பாவை ஓட்டுவேன் என்று. ஆனால் அதற்குள்ளாகவே நூலெல்லாம் அறுபட்டு போய்விட்டு விட்டால் அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல் என்னை விட்டு போகிறது. மேய்ப்பனுடைய கூடாரம் என்பது அவர்கள் மேய்ச்சலுக்கான விளைநிலங்கள் காணும் பொழுது அங்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபிப்பார்கள். அங்கு மேய்ச்சல் எல்லாம் முடிந்துவிடனே அதை கூடாரமாக எடுத்து விட்டு போய் விடுவார்கள். அது இங்கே இருக்கலாமே, அடுத்த வருடம் வருவோம், இன்று கொஞ்ச நாள் இருக்கட்டும், என்னுடைய சந்ததி எல்லாம் வந்தால் கூட இந்த கூடாரத்தில் தங்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பதே கிடையாது. அன்று முடிந்தது அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். மேலும் நெய்கிறவன் செய்கிற நாடை போல் என் பாவை அறுத்து போடுகிறேன். இந்த இரவுக்குள் என்னை முடிவடைய பண்ணுகிறேன். இரவுக்குள்ளே முடிவடைய பண்ணுகிறேன். நேபுகாத்நேச்சாரின் மகனாகிய பெல்ஷாஷார் வாழ்க்கையில் இவ்வாறு தான் நடந்தது. நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவராகிய கோபாக்கனை எப்படி தண்டனை வந்தது என்று அறிந்ததும் அவன் செய்தது, எருசலேம் தேவாலயத்தில் இருந்து கொண்டு வந்திருந்த பொற்பாத்திரங்களில் தானும் தன் மனைவியும் வைப்பாட்டிகளும் மறுமனையாட்டிகளும் குடிக்க செய்து குதூகலமாக இருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மேனை தெக்கால் என்று ஒரு கையிருப்பு வந்து எழுதினது. அதன் அர்த்தத்தை எரிந்து கொண்ட பொழுதும் கூட அவனால் அந்த தன் தவறை சீர்படுத்தக்கூடிய தருணம் கிடைக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த இரவே அவன் கொல்லப்பட்டான். மேதினாகி தரியு ராஜா அந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டார். பிரியமானவர்கள், இதுதான் தேவன் அறுத்து போடுகிற வாழ்வு. ஆகையால் அந்த நிச்சயமற்ற இந்த வாழ்வில் நாம் எவ்வாறு தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து துன்மார்க்க வாழ்வை விட்டு நாம் விலக வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து நடக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை நீடித்திருக்கும், இந்த காரியங்கள் இத்தனை வருடத்துக்கு பின்பு நான் செய்வேன், இந்த காரியங்கள் இத்தனை வருடத்திற்கு பின்பு செய்வேன் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஒன்று முடியாது. தேவன் அறுத்து போய்விட்டால் அவ்வளவுதான். நாம் செய்த எல்லா முயற்சிகளும் அப்படியே நின்று போய்விடும். அது சிறிது காலம்தான் அதை நினைத்து கொண்டிருப்பார்கள். பிற்பாடு மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது என்பதை உணர்த்தக்கதாக தான் வேதாகமத்தில் இத்தனை காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அஞ்சல்காரர் ஓடுகிற ஓட்டத்தை போல் இருக்கிறதா. அந்த காலத்திலேயே அஞ்சல்காரர்கள் இருந்தார்கள். எஸ்தர் காலத்திலேயே இருந்தார்கள். காரணம், அவர்கள் எந்தவித ராஜாவின் ஒரு கட்டளையை பிறப்பிப்பதற்கு கோவேறு கழுதைகளிலும் ஒட்டகங்களிலும் விரைந்து சென்று அதை கொடுத்து விடுவார்கள். இப்பொழுதும் நாம் ஒரு போஸ்ட் போட்டால் அந்த போஸ்ட் விமானம் மூலமாகவோ பஸ் மூலமாகவோ ரயில் மூலமாகவோ வேகமாக விரைந்து சென்று அந்த இடத்தை சென்று அடைகிறது. நாம் அந்த இடத்தை குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி இருந்தால் ஐயோ அதிகமாக துக்கப்படுவோம், ஏன்னா இன்னும் சேரவில்லை. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. யோபு 9:25, என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும். பிரியமானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருப்போம் இந்த காலத்தில் இப்படி எனக்கு நன்மை வரும் என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு, என்னுடைய வாழ்க்கை அஞ்சற்காரர் ஓட்டத்தை போல் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது. அவர்களே அது வேகமாக தான் செல்வார்கள், ஆனால் அந்த ஓட்டத்திலும் தீவிரமாக ஓடுகிறது. நாமும் கூட இந்த காலத்தை நினைத்து பார்த்தால் இப்பொழுதுதான் 2025ஆம் ஆண்டு தொடங்கினது போல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது 5 மாதங்களை கடந்த 6வது மாதத்தின் பாதி வரைக்கும் வந்துவிட்டோம். எப்படி நாட்கள் போகிறது என்றே நமக்கு தெரியாது. இதுதான் அஞ்சற்காரர் ஓடுகிற ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது. ஆயால் இன்றைய ரச்சனையினால் இன்றே நாம் விழித்து கொண்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம் வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்தி வாழ முயற்சிக்க வேண்டும். இல்லையென்றால் காலம் கடந்த பின்பு தேவன் அதை முடித்து போடும்போது எந்தவித நன்மையும் காணாமல் பறந்து போகும் பொழுது நாம் மிகவும் வருத்தத்துக்குள்வோம். நன்மை என்பது ரட்சிப்பு நிச்சயத்தை தான்.
ஆகையால் அந்த நன்மையான காரியங்களை நாம் இன்றே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனிடம் நாம் பார்த்து சரணடைந்து இந்த வாழ்க்கையை குறித்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். அடுத்ததாக நம் வாழ்க்கை 4 விரற்கடை அளவுதான். இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை, 4 விரற்கடை அளவுதான். அப்படி என்று நாம் படிக்கிறோம். சங்கீதம் 39:5, இதோ என் நாட்களை 4 விடற்கடை ஆக்கினீர், என் ஆயுசு ஒரு பார்வைக்கு இல்லாது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தால் 4 விளற்கடை. 4 விளற்கடை என்றால் எவ்வளவு தூரம் பாருங்கள். நாம் நினைத்து கொண்டிருப்போம் நாம் இன்னும் 50 வருடம் விடுவோம், நாம் 60 வருடம், இளைஞர்களாக இருந்தால் 60 வருடம், 70 வருடம் என்றெல்லாம் நாம் கணக்கு போட்டு இந்தந்த வருடத்தில் இவ்வளவு நாட்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்போம். திட்டமிடுவது நல்லதுதான். ஆனால் நாம் நிச்சயமற்ற தன்மையை உணர்ந்தவர்களாக தான் நாம் தேவனிடத்தில் அண்டி செல்வது நலமாக இருக்கும். ஏன் இத்தனை வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் நம்முடைய ஆயுஷ் நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு நிச்சயமற்றதாக இருக்கிறது. இப்பொழுதே நாம் தேவனை அண்டிக் கொண்டு பிழைப்பதே நலம் என்பதுதான் அதிகமான முக்கியம். 4 விளற்கடை எழுது. எசேக்கியா ராஜா கூட அவர் மிகவும் இள வயதிலே அவருக்கு ஒரு வியாதி வந்து விட்டது. ஆண்டவர் சொன்னது, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீர் இறக்கப் போகிறீர்கள். அதை எசேக்கியா ராஜாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் இவ்வளவு சீக்கிரமாக என்னுடைய வாழ்க்கை கடந்து போகிறது, நான் இன்னும் அதிக நாள் நினைத்திருப்பேன், இந்த இதய தேசத்தை ஆழ்வேன் என்று நினைத்து கொண்டு அதிகமாக கதறுகிறார். ஆகையால் ஆண்டவர் அந்த கதறலை கேட்டு அவருடைய வாழ்நாட்களில் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தாராம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கூட நோயினால் குஞ்சி, நம் சரீர உபாதியினால் குஞ்சி சோர்ந்து போயிருக்கும் பொழுது தேவனிடம் கெஞ்ச வேண்டும். ஆண்டவரே, இந்த 4 விளற்கடை அளவில் உள்ள வாழ்க்கையை நீர் இன்னும் கூட்டித்தர வேண்டும் என்று நன்மையான காரியங்களை நான் என் வாழ்க்கையில் காண வேண்டும் என்று நாம் கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும். எந்த மனுஷனும் மாயை. ஆகையால் பிரசங்கியும் இதைதான் சொல்கிறார், மாயை மாயை எல்லாம் மாயை என்று கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது ஒரு மாயையான காரியம். மாயை என்பது, நீங்கள் அதிக கோடை காலத்தில் ஒரு தார் ரோடு வழியாக நடந்து கொள்ளும் பொழுது அதிக தாகமாக இருக்கும். அப்பொழுது சற்று தூரத்தில் ஏதோ காணல் நீர் ஓடுவது போல் இருக்கும். வேகமாக சென்று அந்த இடத்தை பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. இதுதான் மாயை. தூரத்தில் ஏதோ நன்மை நல்லதாக இருப்பது போல் தெரிந்து கொண்டு இருப்பதற்காக தான் மனிதன் இவ்வாறு ஓடுகிறார். ஆகையால் எந்த மனுஷனும் மாயை. இந்த மாயான உலகத்தில் நாம் மாயில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உண்மையான தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நிச்சயத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் நாம் எதற்காக பிறந்தோம், எந்த நோக்கத்தோடு தேவனை நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை உணர்ந்து கொண்டுதான் வாழ வேண்டும். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், கதை முடித்தோம் என்பது அல்ல. பிரியமானவர்களே, நாம் 4 விளற்கடை அளவு இந்த வாழ்நாளை எவ்வளவு புரிகிறது என்று உணர்ந்து அதை நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ ஆண்டவர் நிச்சயித்தால், ஆண்டவர் அனுபவித்தால் அதை இன்னும் கூட்டித்தர ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். அடுத்ததாக, நம்முடைய வாழ்க்கை ஒரு கூலிக்காரனின் நாட்களை போல் இருக்கிறது. யோபு 7:1 பார்த்தீங்கன்னா, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரின் நாட்களை போல் இருக்கிறது அல்லவோ. கூலிக்காரன் என்பது ஒரு வேலை நிரந்தரமே இல்லை. நாம் கூலிக்கு வேலை செய்யும் பொழுது, இன்று வேலை செய்தால் நல்லது, இன்று ஒரு சம்பளத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ந்திருக்கலாம் என்று, அதற்கு அவர்களுக்கு எதுவும் நிரந்தரமே கிடையாது. இன்று கூலிக்காரர்கள் வயலில், இந்த வயலில் வேலை செய்தால் இவ்வளவு கூலி, அந்த வேலை கிடைத்தால் அவ்வளவு கூலி, இந்த கூலி கிடைத்த பின்புதான் நாம் சென்ற மனைவி மக்களோடு நாம் சாப்பிட்டு மகிழ வேண்டும் என்பது. யோபு பக்தன் அதை தான் கூறுகிறார், நம்முடைய வாழ்நாட்கள் ஒரு கூலிக்காரின் நாட்களை போல் இருக்கிறது. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உள்ளதோ, கூலிக்காரின் நாட்கள். கூலி என்பது காலையில் தொடங்கி மாலையில் முடிந்துவிடும், அதுதான் கூலி. அப்பொழுதுதான் கூலி வழங்கப்படும். அதைத்தான் நாம் இன்னும் அதிக வசனங்களில் பார்க்கிறோம். மனுஷன் நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியில் புல்லின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதுமில் வீசின உடனே அது வாடி போகிறது, அது இருந்த இடமும் அடியாமல் போகிறது. ஒரு நாள் வாழ்வை நாம் அதிக நிரந்தரமான வாழ்க்கை என்று இணைந்து கொண்டு நாம் எந்தெந்த காரியங்களை, விரும்பாத காரியங்களை, ஆண்டவருக்கு விரும்பாத காரியங்களை செய்கிறோமா என்று நினைத்து கடமைப்பட்டுள்ளோம். ஒரு கூலிக்காரின் நாட்கள்.
குளிர்காரின் நாட்கள் ஒரு நாள் வாழ்வுதான். அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏதோ நாம் திட்டமிடுகிறோம், முயற்சி செய்கிறோம், முடித்து விடலாம், இப்படி செய்யலாம், இன்னும் அதிக நாள் இருக்கிறது என்று நினைப்பதில் தவறு இல்லை. ஆனால் அதிக பயத்தோடு நம் நாட்களை நகர்த்த கடமைப்பட்டுள்ளோம். கூலிக்காரரின் நாட்கள் எப்படி இருக்கிறது என்றால், யோபு 7:2, ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சந்திரமான ராத்திரிகள் எனக்கு குளிக்கப்பட்டது. கூலியால் எப்பொழுதும் வெயிலில் தான் வேலை செய்து கொண்டிருப்பார், நிழலை வாஞ்சிக்கிறது போல. நாமும் கூட அநேக காரியங்கள் எல்லாருமே நல்ல வாழ்க்கை வராதா, சுகமான வாழ்க்கை வராதா, செழிப்பான வாழ்க்கை வராதா என்றுதான் நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் யோபு சொல்கிறார், மாயான சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டுள்ளது. இந்த சஞ்சலமான வாழ்க்கை நிலை நாம் நீக்கப்படத்தக்கதாக நாம் ஆண்டவரை மன்றாட வேண்டும். அப்பொழுதுதான் யோபின் நிந்தைகள் சஞ்சலமான இரவுகள் முடிந்தது போல, முன்னிலை பார்க்கிலும் பின்னிலையை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஏதோ இந்த வசனங்களெல்லாம் குறித்து நம் மற்றவர்களை பயமுறுத்துவது போல் அல்ல, ஆனால் ஒரு எச்சரிக்கையாக இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி ஒரு நிச்சயமற்ற நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனை பற்றி கொண்டால் மட்டுமே உறுதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அடுத்ததாக மனுஷனுடைய நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் என்று ஒரு மனுஷனுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டுள்ளது, இவ்வளவு மாதங்கள், இவ்வளவு நாட்கள் என்று. யோபு 14:5, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தியது. ஆம் பிரியமானவர்களே, இங்கு மாதங்களின் தொகை தேவனிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை நாம் வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே என்பது. 70 வருடம் என்று கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள், அப்போ 70 வருடத்திற்கு 840 மாதங்கள். 80 வருடம் என்றால் 960 மாதங்கள். இந்த நம்முடைய வயதை வைத்து எத்தனை மாதங்கள் நாம் கடந்து ஓடிப்போம், நமக்கு இன்னும் எவ்வளவு மாதங்கள் தான் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பார்த்தீர்களா, அதையெல்லாம் நாம் நினைப்பதே இல்லை. ஏதோ பெரிய காரியங்களை நாம் சாதிக்க நினைப்பது போல, நெடுழி காலம் வாழ்வது போல, மற்றவர்களை அடுக்குவதிலும் ஒடுக்குவதிலும் என்ன நடந்து விட போகிறது, மரணம் வந்தாலும் கவலை இல்லை என்று நினைத்துதான் நாம் துணிகரமாக வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய மாதங்கள் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. எல்லை அதை விட்டு நாம் கடந்து போகவே முடியாது. இந்த எல்லை அவ்வளவுதான். இப்பொழுது கடலை பார்த்தினால் ஆண்டவர் தான் அதை கடவாதிருக்கும் ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். அந்த எல்லையை பாருங்கள், அது மணல் போட்டுதான் குறித்து வைத்திருக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இத்தனை மாதங்கள் என்று முடிந்தவுடன் நாம் அதை கடந்து செல்லவே முடியாது, எவ்வளவு முயற்சி செய்தாலும். அதை தான் நீங்கள் பார்க்கலாம், ஆஸ்பத்திரியில் எவ்வளவோ அதிக தொகை கொடுத்து நல்ல ஸ்பெஷலிஸ்ட் கூட இவர்கள் பார்த்து விடுவார்கள், உயிரை காப்பாற்றி விடுவார்கள் என்று நினைத்து சென்றாலும் கூட, அவர்கள் முயற்சி செய்தாலும் கூட அநேகர் மரணத்துக்கு கடந்து செல்கிறார். காரணம், அவருடைய மாதங்கள் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. இவ்வளவு என்று முடிந்து விட்டால் அவ்வளவுதான். மனிதர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த எல்லையை கடக்கவே முடியாது. ஆகையால் இதை கருத்தில் கொண்டு தேவனிடம் நம் வாழ்க்கையை ஒப்படைப்போமாக. நிச்சயமாகவே தேவன் நமக்கு அந்த எல்லைக்குள் வாழ்கிற வாழ்க்கையை மிகவும் இனிதான வாழ்க்கையாக, இன்பகரமான வாழ்க்கையாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நடத்தி தருவார். எந்த மனிதனுக்கும் துன்பம் இல்லை, துக்கம் இல்லாமல் இல்லை. ஆனால் அதனூடாக தேவன் நமக்கு குறிக்கப்பட்ட வாழ்க்கை நாம் நிச்சயமற்றவில்லாதபடி நாம் வாழாதபடி நாம் தேவனுக்கென்று வாழ தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாட்களை என்னும் அறிவு. இங்கு மோசே மறுபடியும் சொல்கிறார், சங்கீதம் 90:12, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பிரியமானவர்களே, மாதங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, இப்ப நாட்கள் மோசே கூறுகிறார், பக்தனாகிய மோசே கூறுகிறார், எங்கள் நாட்களை என்னும் அறிவை எண்ணிக்கொள்ளும். நாட்கள் எவ்வளவு இன்னும் நாட்கள் இருக்கிறது, 1 நாள், 2 நாள், 3 நாள் என்று நாம் கணக்கு வைத்து பார்த்தால் அந்த அறிவை தேவன் நமக்கு தர வேண்டும் என்று நாம் தினமும் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தையும் அறிவியும் புத்தி கூர்மையும் தர வேண்டும் என்று அனைத்தினம் நாம் கேட்க வேண்டும். நாட்களை என்னும் அறிவை நாம் கேட்க பொழுது மட்டும்தான் நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது, இன்றைக்கு எந்த காரியங்களை நாம் ஆண்டவருக்காக செய்து முடிக்கலாம்,
இதையெல்லாம் செய்து முடித்து விட வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் கடந்து சென்றிருப்போம். ஏனென்றால் நாம் நிச்சயமில்லாதவர்களாக ஓட தேவன் நம்மை அழைக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலும் அதைத்தான் சொல்கிறான். நான் நிச்சயமற்றவனாக ஓடேன், வெறும் காற்றில் சிலம்பம் பண்ணுகிறவனாக நான் ஓடேன். எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, இந்த ஓட்டத்தை முடித்த பின்பு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு ஓட வேண்டும். அதுதான் நாட்களை என்னும் அறிவு. நாம் பயப்படக்கூடாது. இந்த நாட்கள் முடிந்த பிறகு நிச்சயமாக எனக்கு ஒரு நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், தேவனை தரிசிப்பேன், இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிப்பேன் என்ற நிச்சயத்தோடு ஓட நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவு எப்படி வருகிறது? நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வருது. கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார், வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அறிவு எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால், தேவனுடைய வாயிலிருந்து எழுத வரப்பட்ட இந்த வசனங்களை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக நாட்களே இன்னும் அறிவை பெற்றவர்களாக நாம் ஜீவிப்போம். நாம் எதற்கும் கலங்க மாட்டோம். எவ்வளவு துக்கம் வந்தாலும், எவ்வளவு துயரம் வந்தாலும் இதெல்லாம் கடந்து போகும் என்று சொல்லுவார்கள். சலமோன் ராஜாவும் கூட ஒரு முறை ஒரு பொற்கொள்ளரிடம் சொன்னார், எனக்கு ஒரு காரியத்தை நீ செய்து கொடுக்க வேண்டும், அதை நான் பார்த்தவுடன் என் துக்கத்தை எல்லாம் மறந்துவிட வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த பொற்கொள்ளர் ஒரு மோதிரத்தை செய்து கொண்டு கொடுத்தார். அந்த மோதிரத்தில் என்ன வாக்கியம் அழிந்து போட்டதுன்னா, இதுவும் கடந்து போகும். ஆகையால் சாலமோன் ராஜா அந்த மோதிரத்தை அணிந்திருக்கும் பொழுது, அதிகமான மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த மோதிரத்தை பார்க்கும் பொழுது உணர்ந்து கொள்ளலாம், இதுவும் கடந்து போகும். ஒருவேளை அதிகமாக துக்க நாட்கள் இருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது இதுவும் கடந்து போகும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் நாம் கடந்து போகிற காரியமாக இருக்கிறது. ஆகையால் தான் நாம் தேவனிடம் கெஞ்ச வேண்டும், ஆண்டவரே என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று. அறிவு என்பது எப்படி வரும் என்றால், எரேமியா 22:16 அவன் சிறுமியும் வெளியுமானுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான், அப்படி செய்வதல்லோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களை சிறுமியும் எளிமையான விசாரிக்கிற மக்களாக இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய அறிகிற அறிவில் பெறுகிறவர்களாக, நாம் நாட்களை அறிகிற அறிவில் பெறுகிறவர்களாக காணப்படுவோம். நாமும் கூட அந்த சிறுமைப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் எனக்கு நீக்கி இவர்களுக்கு உதவும் செய்ய முடி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அனுதினம் தேவனை ஸ்தோத்தரித்து வாழ்வதற்கு அது ஏதுவாகும். பாவத்தை அறிகிற அறிவு வேண்டும். ரோமர் 3:20 இப்படி இருக்க ஞானத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தில் இது பாவம், கொலைத்தல் பாவம், இச்சை பாவம், விபச்சாரம் பாவம், களவு பாவம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நியாயப்பிரமாணத்தை எவ்வாறு அறிகிறோம் என்றால், வேதத்தை நாம் அதிகமாக வாசிக்கும் பொழுது. ஆகையால் நாம் நியாயப்பிரமாணத்தினால் அறிவுப்பட்டு நாம் பாவத்தை விளக்குகிற அறிவு பெற்றவர்களாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நிச்சயமாகவே நாம் நாட்களை என்னும் அறிவு உடையவர்களாக நாம் ஜீவிப்போம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் எத்தனை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்திப்போம். ஆகையால் நாம் இதை கருத்தில் கொண்டு எத்தனையோ மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மை உயிரோடு இன்னும் வைத்துக் கொண்டிருப்பது அவருடைய வேலையை செய்வதற்காக தான், அவருடைய ரட்சிப்பை பெற்று உணர மற்றவர்களுக்கு அறிவிக்க தான். இதை உணர்ந்து கொண்ட மக்களாக தேவன் வாழ கிருபை செய்வாராக. ஜெபம். நேசிக்கிற அன்பான பிதாவே, உங்கள் நாட்களை என்னும் அறிவு என்ற தலைப்பில் சுற்றி காரியங்களை சிந்தித்தோம் கர்த்தாவே. வேதாகமத்தில் ஆண்டவரே, மனுஷனுடைய நாட்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீ தெளிவாக குறித்து வைத்திருக்கிற கர்த்தாவே, நன்றி. ஒரு கதையை போல் இருக்கிறது கர்த்தாவே, கூலியாளின் நாட்களை போல் இருக்கிறது கர்த்தாவே, அஞ்சற்காகிற ஓடுகிற ஓட்டத்தை போல இருக்கிறது கர்த்தாவே, நெய்கிறவன் நெய்கிற நாவை இது போல் இருக்கிறது, அதை அறுத்து போடும் பொழுது ஒன்றுமில்லை கர்த்தாவே, 4 விளக்கடை அளவாக இருக்கிறது கர்த்தாவே. அதனால்தான் ஆண்டவரே மோசே பக்தனாகிய மோசே சொல்கிறார், ஒரு கதையை போல் எங்களை வாழ்க்கையை கழித்து போட்டோம், எங்கள் நாட்டில் என்னும் அறிவை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சிறோம். எங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் நாட்டில் என்னும் அறிவை தர வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. எத்தனையோ விபத்துக்கள், ஆபத்துகள், நிரந்தரமற்ற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலை நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக, சிறுமையும் எளிமையுமானவர்களை விசாரிக்கிற அறிவில் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக, பாவத்தை அறிகிற அறிவில் உணர்வு கொண்டவர்களாக ஜீவிக்க ஆண்டவர் கிருபை செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
ஆண்டவரே, எப்பொழுதும் அந்த விமான விபத்தில் இருந்தவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் ஆறுதலையும் தேர்தலையும் தந்து ஆண்டவரை நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.